புத்தகம் பரிசுத்த வேதாகம். சரித்திர ரீதியான பரிசுத்த வேதாகமத்தின் சான்றுகளை என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். தேவதா பேச்சார் மன்னன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையை கண்டான். அந்த சிலை பசு பொன்னாய் இருந்தது. இதற்கு விளக்கம் என்னவென்று தானியேலை கேட்டான். தானியேல் சொன்னான், இது உம்முடைய ராஜ்யம் என்று சொன்னான். அந்த சிலையின் புயங்கள் வெள்ளியினால் இருந்தன. இது எது என்று கேட்டான். இது உனக்கு பிறகு எழும்ப போகிற ராஜ்யம் என்றான் தானியேல். என்ன இது? 2 புயங்கள், 2 வல்லரசுகள் உனக்கு பிறகு எழும்ப போகின்றன. தலை பொன்னாய் இருந்தது பாபிலோனிய சாம்ராஜ்யம், புயங்கள் வெள்ளியாய் இருந்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அப்படியே எழும்பினது. அதனுடைய சிலையின் துளைகள் வெண்கலமாக இருந்தன. இது என்ன? அடுத்த சாம்ராஜ்யம். யார் இந்த சாம்ராஜ்யம்? கிரேக்க சாம்ராஜ்யம். வேதம் உலகத்தில் எந்த சரித்திர சாம்ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொன்னதோ அந்த சாம்ராஜ்யங்கள் தான் எழுப்பினது. வெண்கலத்துக்கு ஒப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் எழுப்பினது. அலெக்சாண்டருக்கு முடிசூட்டு விழாவிலே கிரீடத்தை வைத்த போது வெண்கலத்தினால் தான் கிரீடத்தை வைத்துக் கொண்டான். வேதவசனத்திலே அலெக்சாண்டரை வெண்கலத்திற்கு தான் ஒப்பிட்டிருக்கிறார். வெண்கலத்திற்கு ஒப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் எழுப்பியது. கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு யார் எழும்புவார்கள்? இரும்பை போன்ற ரோம சாம்ராஜ்யம் எழும்பும். சரித்திரம் படித்தவர்கள் இங்கு வீற்றிருப்பீர்கள். சரித்திரம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சரித்திரத்திலே வேதத்தின் வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மகா அலெக்சாண்டரை குறித்து சரித்திர புத்தகத்திலே தான் நான் படித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலும் மகா அலெக்சாண்டரை குறித்து நான் சரித்திர புத்தகத்தில் படித்த அலெக்சாண்டரை குறித்து என்னுடைய வேதாகமும் முன்னறிவித்திருக்கிறது என்பதை கண்டவுடனே நான் மகிழ்ந்து போனேன். என்னுடைய பெரிய மாபெரும் நம்பிக்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடியா கிறிஸ்தவம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை, பரிசுத்த வேதாகம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியா அலெக்சாண்டரை குறித்து வேதவசனம் எங்கே தெரிவிக்கிறது பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பெல்ஷாத்சார் என்ற ராஜா ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த தரிசனம் சூசான் அரண்மனையிலே தானியேல் இருந்த போது கிடைத்தது. தானியேல் இந்த தரிசனத்திலே 2 ஆடுகளை காணுகிறான். ஒரு ஆட்டிற்கு 2 கொம்பு, இன்னொரு ஆட்டிற்கு 1 கம்பு. இந்த 2 ஆடுகளுக்கும் சண்டை வருகிறது. ஒரு கொம்புள்ள ஆடு 2 கொம்புள்ள ஆட்டை மிதித்து கொம்புகளை உடைத்து விடுகிறது. இதுதான் தரிசனம். உங்களுக்கு புரியாதது போல தானியேலுக்கும் தரிசனம் புரியவில்லை. உடனே காபிரியேல் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், 2 கொம்புள்ள ஆடு என்ன தெரியுமா? மேதிய பெர்சிய வல்லரசு. 1 கொம்புள்ள ஆடு வந்து மூர்க்கமா எழும்பி வருகிறது. இது என்ன தெரியுமா? இதுதான் கிரேக்க தேசத்தின் ராஜ்யம். இதுதான் எழும்ப போகிற கிரேக்க தேசம் என்ற வல்லரசு. தானியேல் இதை பார்த்துக் கொண்டிருந்த போது 1 கொம்புள்ள ஆடு 2 கொம்புள்ள ஆடை மிதித்து போட்டு விடுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான் தானியேலுக்கு, இந்த சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை அழித்து விடும். நடந்தது என்ன? அப்படியே கிரேக்க சாம்ராஜ்யம் எழுப்பினது. மேதிய பெர்சிய வல்லரசை அழித்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் ஆரம்பித்தது. ஏன் இந்த 1 கொம்புள்ள ஆடாக தானியேல் கண்டார்? கிரேக்க தேசத்தின் சின்னங்கள் எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள் என்றால் பாருங்கள், ஆடுதான் கிரேக்க தேசத்திற்கு சின்னம். என் தேவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது இன்றைய சரித்திர நாள் குறிப்பின் படி உரைத்திருக்கிறார். 1 கொம்புள்ள ஆடாக அவன் எழுப்பினான். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த 1 கொம்புள்ள ஆடாக தோன்றினவன் இந்த தேசத்தின் 1ஆம் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொம்புக்கு என்ன நடந்தது, இந்த கொம்பு யார் என்பதையும் வேதவசனம் தெரிவிக்கிறது. இந்த கொம்பு பலம் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொம்பு திடீரென்று முறிந்து விடுகிறது. முறிந்தவுடனே 4 கொம்புகள் அங்கே எழும்புகின்றன. கவனித்துக் கொள்ளுங்கள், 1 கொம்பு அலெக்சாண்டரை குறிக்கிறது. அந்த 1 கொம்பு திடீரென்று முறிந்து போக 4 கொம்புகள் எழும்புகின்றனவா? என்ன இது? கிரேக்க தேசத்தின் 1ஆம் ராஜா பலன் கொண்டிருக்கையில் திடீரென்று முறிந்து விடுவான். அவனுக்கு பிறகு 4 கொம்புகள் எழும்பும். சரித்திரத்தில் நடந்ததா? வேதவசனம் காவியமா, கற்பனையா, கட்டுக்கதையா, புலவனின் மனதில் உண்டானதா, அல்லது உலகத்தை எல்லாம் சித்தித்த தேவனுடைய இருதயத்தில் உருவான சரித்திரம்? 1 கொம்பு உடைந்து விட்டு 4 கொம்புகள் எழுப்பின. இந்த 1 கொம்புதான் கிரேக்க தேசத்தின் ராஜா என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. திடீரென்று அது பலம் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு உடைந்து விட்டது. நடந்தது என்ன? அலெக்சாண்டர் தேசங்களை எல்லாம் ஜெயித்தவன், நாடுகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவன் தனது 33வது வயதிலேயே வாழ்க்கையை வெறுத்து விட்டான். அவன் மரண தருவாயிலே அவனை போய் கேட்டார்கள், அலெக்சாண்டர் அவர்களே, உன்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பது? வேதவசனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய சாம்ராஜ்யம்
அவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு கடந்து செல்லும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். சரித்திரம் நடந்த பிறகு எழுதுகிறவர்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். சரித்திரம் நடைபெறுவதற்கு முன்னதாக எழுதுகிறவர் இந்த ஆண்டவர். ஆண்டவரை தான் நாம் தேவன் என்று பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவரை தேவன் என்று பெற்ற இந்த ஜனத்தை காட்டிலும் வாக்கியமும் சீரை பெற்ற ஜனம் வேறு எதுவா இருக்கிறது? இந்த ஒரு கொம்பு முறிந்தவுடனே 4 கொம்புகள் எழுப்பினவாம். அலெக்சாண்டர் மனம் வெறுத்து மரண தருவாயிலே இருக்கும்போது அவனை கேட்டவுடனே சொன்னானா, என்னுடைய ராஜ்யம் பலவானுக்கே கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, என்னுடைய 4 தளபதிகளுக்கு பகிர்ந்து விடுங்கள். அப்படியே அலெக்சாண்டர் மறித்தவுடனே அவனுடைய 3 மனைவிகள், 2 பிள்ளைகள், 1 தம்பி, அவனுடைய மனைவி, அலெக்சாண்டரின் தாய் எல்லாருமே 15 வருடத்திற்குள்ளாய் மறித்து விட்டார்கள். அவருக்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு கொம்பு முடிந்தவுடனே 4 தளபதிகளுக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் பகுக்கப்பட்டது. வேதாசனம் சொன்னது கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆய் பகுக்கப்படும் என்று. அப்படியே பகுக்கப்பட்டது. லைசிமாக்கஸ், காசண்டர், செல்யூக்கஸ், டோலமி என்ற 4 பேருக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் வேதத்தின் சரித்திரத்தின்படி உங்கள் சிந்தனை தூண்டத்தக்கதாக சொல்லுகிறேன். இந்த செல்யூக்கஸ் நிக்கேடா தான் இந்தியா வரைக்கும் சண்டை போட்டு வந்தவன். 2ஆம் சந்திரகுப்த மௌரியருடன் போர் புரிந்து கூற்றவர். பின்னர் தன் மகளை நமது இந்திய அரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர். இந்த செல்யூக்கஸ் நிக்கேடா தான் 4 கொம்பில் 1 கொம்பு என்று என்னுடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்கிறது. இது 3ஆம் வகுப்பு சரித்திர பாடம். 3ஆம் வகுப்பு சரித்திர பாடத்தை 3000 வருடங்களுக்கு முன்னரே எழுதி வைத்திருப்பது என்னுடைய பரிசுத்த வேதாகம். கரங்களை தட்டி தேவரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா சொல்லி தேவரை ஸ்தோத்திரிப்போமா? இயேசு ராஜா வாழ்க என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போமா? எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய அலெக்சாண்டரை வேதவசனம் தெரிவித்திருக்கிறதே, அலெக்சாண்டருக்கு இவனை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நான் வேதத்திலிருந்து சான்றுகளை எடுப்பேன், சரித்திரத்திலிருந்து சான்றுகளை எடுப்பேன். காரணம் 2மே ஒன்றுதான், வேதமும் சரித்திரம். காரணம், இந்த அலெக்சாண்டரை குறித்து வேதம் முன்னறிவித்தது அலெக்சாண்டருக்கு தெரிந்திருக்கலாம். அலெக்சாண்டர் ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்துக் கொண்டு வரும்போது ஒரு சமயம் அவனுடைய சேனையானது எருசலேமை கைப்பற்றுவதற்காக எருசலேமுக்கு முன்பாக பாளையம் இறங்குகிறது. எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாம் பயந்து நடுங்கி எருசலேமின் தேவாலயத்தில் பலியிட்டு தேவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போது பிரதான ஆசாரியனாய் இருந்தவன் எருசலேமிலே ஜாடுவா என்பவன். இவன் யூதர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், நாளை நாம் நேரடியாக அலெக்சாண்டரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லுகிறான். அடுத்த நாள் எருசலேமின் கதவுகளை திறக்கிறான். எல்லா யூதர்களையும் லேவியரையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஊர்வலமாக மகா அலெக்சாண்டரை சந்திக்க புறப்படுகிறார். மகா அலெக்சாண்டரை சந்திக்க இஸ்ரவேலின் லேவிய பரிவாரம் கடந்து செல்கிறது. அலெக்சாண்டர் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். தூரத்திலே லேவியருடைய பரிவாரம் அந்த ஆரம்பரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. பார்த்த அலெக்சாண்டர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்குகிறான். ஓடி போய் இஸ்ரவேலின் தேவனாகிய பிரதான ஆசாரியனை தழுவிக்கொள்ள அலெக்சாண்டர் ஓடுகிறான். போய் பார்த்தா அலெக்சாண்டர் ஓடி போய் அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் நெருங்கும் போது பார்த்தா பிரதான ஆசாரியனாகிய ஜாடுவாவினுடைய தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடனே அலெக்சாண்டர் அதை அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். உடனே அலெக்சாண்டரின் தளபதிகள் நினைக்கிறார்கள், அலெக்சாண்டருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அலெக்சாண்டர் ஜாடுவா என்ற பிரதான ஆசாரியனை கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறான். உடனே அலெக்சாண்டர் தன்னுடைய அரியணைக்கு வந்தவுடனே அவனுடைய தளபதிகள் கேட்கிறார்கள், ஏன் இந்த ஜாடுவாவை போய் நீ பிடித்துக் கொண்டார்? இவனை அல்லவா நாம் கைப்பற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்போது அலெக்சாண்டர் சொன்னானா, எனக்கு புத்தி பேதலிக்கவில்லை. நான் மாசிடோனியாவில் இருந்து யுத்தத்தை ஆரம்பிப்பதற்காக காத்திருந்த போது ஆசியாவை எவ்வாறு பிடிப்பது என்று நான் நினைத்த போது என்னுடைய கனவிலே இதே ஜாடுவாவை நான் பார்த்தேன். இந்த ஜாடுவா இதே ரத்தாம்பர வஸ்திரம் அணிந்தவனாய் எனக்கு தோன்றினான். அவன் சொன்னான், நீ தான் அடுத்த சாம்ராஜ்யத்தை உலகத்தில் நிறுவுவாய், நீ ஜெயம் பெறுவாய், மேதை பெற்ற வல்லரசை நீ அழிப்பாய், நீ தான் அடுத்த வல்லரசு என்று எனக்கு சொன்னான். நான் சொப்பனத்தில் கண்ட அதே ஜாடுவாவை என் கண் முன்னதாக வர நான் கண்ட உடனே நான் அவனை போய் தழுவிக்கொண்டே மகா அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஜனமே சிந்தியுங்கள். அவன் சொன்னானா, நான் ஜாடுவாவாகிய பிரதான ஆசாரியனை பணியவில்லை, இந்த ஜாடுவாவிற்கு பிரதான ஆசாரிய பட்டத்தை கொடுத்த இஸ்ரவேலின் தேவரைத்தான் நான் பணித்துக் கொண்டே ஜாடுவாவையோ தழுவிக்கொண்டேன் என்று சொன்னான்.
அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியானது. இதற்கு சான்று என்று கேட்கிற இதயங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். சரித்திர உலகம் அறிந்த பிளேனியஸ் ஜோசிபஸ் தம்முடைய புத்தகத்தில் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற இவ்வளவு பெரிய புத்தகத்தில் இந்த சம்பவத்தை குறித்திருக்கிறார். பிறகு நடந்தது என்ன தெரியுமா? சாடுவா அலெக்சாண்டரை அழைத்துக் கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றாரா. எருசலேம் தேவாலயத்தில் மகா அலெக்சாண்டரை கொண்டு சென்று, அலெக்சாண்டர் அவர்களே, உங்களை குறித்து எங்கள் தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே உன்னை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கொம்புள்ள ஆடாக எங்கள் தீர்க்கதரிசி கண்டது உண்மைதான். நீதான் அடுத்த வல்லரசை அமைப்பா என்று சொன்ன உடனே அலெக்சாண்டர் மகிழ்ந்து யூதருக்கு வரி விதிக்காமல், எருசலேமை அழிக்காமல், எருசலேம் தேவாலயத்தில் வழியிட்டு சென்றார் என்பது சரித்திரம்.